ஹலோ. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன காட்டலன்னு சொல்லி யோசித்தேன். அதையே இன்றைக்கி செஞ்சிடலாம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு. சரி யோசித்து பார்த்ததில் இன்றைக்கி உங்களுக்கு மட்டனே காட்டலைன்னா, ஸோ கொஞ்சமாக மட்டன் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு ஸ்டைல் கிரேவி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். பார்க்கலாமா? ஸோ ஆரம்பிக்கலாமா? மட்டன் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான உப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் முங்குற அளவுக்கு தண்ணி. இதை முதல்ல விசில் விட்டு எடுத்துக்கலாம். மஞ்சள் போட்டு தான் கழுவியிருக்கேன். ஸோ மஞ்சள் போடணுன்னு அவசியம் இல்லை. இது விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் போதும். நல்ல மட்டனாக இருந்தால் 3 விசிலில் வேகணும். இந்த மட்டன் எப்படின்னு பார்க்கலாம். வறுக்கிற பொருள் என்னன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், சூடாகட்டும். இந்த டீஸ்பூனில் உங்களுக்கு வந்து 4 எடுத்துருக்கேன். 4 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். எனக்கு காரம் வேண்டாம். ஸோ வந்து இந்த மிளகாய் வேறு பயங்கர காரமாக இருக்குது. இதை எங்கே வாங்கினேன்னு எனக்கு தெரில, பயங்கர காரம். ஸோ இது 3 தான் எடுத்துருக்கிறேன். 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் ½ ஸ்பூன், அவ்வளோதான். இந்த ஸ்பூனுக்கு தான் கணக்கு சொல்கிறேன் நான். இதுக்கு 4 ஸ்பூன் இது, ½ ஸ்பூன் இது சோம்பு, சீரகம், மிளகு. ஸோ வறுத்துடலாம். டக்குன்னு போட்டுடலாம், ஒன்றும் இது இல்லை. வறுக்கட்டும். ஸோ பாருங்கள், வறுக்கிறோம். டப்பன்னு சத்தம் கேட்குது. இப்போ தனியாவை போட்டுடலாம். நான் எப்பயுமே மட்டன் கறி இதே ஸ்டைல் தான் செய்வேனான்லாம் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு மூடு தான். இன்றைக்கி வந்து சரி வறுத்து அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு வறுக்கிறேன். இல்லைன்னா குழம்பு மசாலா போட்டு வைப்பேன். சில நேரத்தில் தேங்காய் போட்டு வச்சுருவேன். ஸோ நம்ம மைண்ட் செட் தான். திடீர்னு சுக்கா பண்ணி ரசம், பருப்பு ஏதாவது வச்சுருவேன். இல்லைன்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு தண்ணி குழம்பு வச்சுருவேன். நம்ம மூடு தான். நம்மளை யார் கிச்சனில் கேட்குறது? ஸோ இது வறுக்கட்டும், பார்க்கலாம். ஸோ வறுத்து எடுத்தாச்சு, எல்லாம் அது ஆறட்டும். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சிக்கன் மட்டன்னாலே நல்லெண்ணெய் தான் பிடிக்கும். ஸோ இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, சின்ன வெங்காயம் 1 கை உரித்து வச்சுருக்கேன். பூண்டு சும்மா உரிக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டும் இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக, பூண்டை விட இஞ்சி அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் போட்டு இப்போ இதை வதக்கலாம். காஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டலாம். இது நல்லா பொறுமையாக வதக்கணும். மட்டன் 3 விசில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் வதங்கணும், நல்லாவே கிளாஸ் மாதிரி ஆகணும் வெங்காயம்லாம். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். மேலாப்பில் போட்டோன்னா அப்படியே நானே எடுத்து வச்சுருவேன். அதனாலேயே சரி கொஞ்சம் வதக்கிடுறது. வரட்டும், எந்த பதத்தில் அரைக்கிறதுக்கு ஆஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி போதும், இந்த பதம் போதும். ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் இப்படி வடிகட்டிட்டு இதை அப்படி ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வதக்குனதை இதில் மாற்றிருக்கேன். மிக்சியில் மாற்றிட்டு ஆறட்டும். ஆறணுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வறுத்தோம்ல, வறுக்கும் போதே நம்ம சோம்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ இதுக்கும் போடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஃப்ளேவர்ஸ்லாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன்ல, கருவேப்பிலையும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை. தொக்கும் கொஞ்சம் கூட கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சோன்னா கூடையும் கிடைக்கும், கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கு தான். ஸோ இது வதங்கட்டும். தக்காளி போடும்போது பார்க்கலாம். ஸோ இது போதும். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு உங்களுக்கு தெரியும், நான் வந்து
சின்ன வெங்காயம் வதக்கிறச்சே நம்ம வந்து பூண்டும் இஞ்சியும் இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையானதை அதிலே போட்டு வறுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. தக்காளி நல்லா மையாக ஸ்மாஷ் ஆகட்டும். ஸோ போதும், இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனது. நான் அரைச்சிட்டும் வந்துட்டேன், நல்லா மையாகவே அரைச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். ஒரு கையில் பண்ண முடியல. ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றி டைல்யூட் பண்ணி எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ குழம்பு கொதி வந்துடுச்சு. மட்டன்லாம் போட்டுடலாம். நம்ம நானும் வச்சு இப்போ தான் கொஞ்சமாக மட்டன் சூப் குடித்தோம். கொஞ்சம் சூப்பு இதுலேயும் ஊற்றிருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கொட்டிடலாம். அவ்வளோதான். ஹையில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் இப்படியே கொதிக்கட்டும். கொதி சுற்றி கடாயை சுற்றி கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு அப்படியே வேக விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே கொதிக்க விடுங்க. எல்லா எசன்ஸும் அந்த மட்டனில் நல்லா வேகும். எனக்கு 3 விசிலில் வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு, கரெக்டான இதுக்கு வெந்துருச்சு. அதனால் நான் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, அப்படியே இதோடையே ஒரு விசில் விட்டுருப்பேன். அப்படியே குக்கரில் இந்த குழம்போடு ஏற்றி ஒரு விசில் விட்டுருந்தேன்னா இன்னும் மட்டனுக்குள்ளே எல்லா எசன்ஸும் இறங்கும். ஸோ இப்போ சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஓகே. ஏன்னா கரெக்டான பதத்தில் வந்திருக்கு நல்ல மட்டன். ஸோ நான் ஆஃப் பண்ண ஸ்டேஜில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன்னா பிளேட்டும் பண்ணியாச்சு. சாப்பிட வேண்டியது தான். Thanks for watching.